கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது. இந்த வார்த்தையை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருக்காங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. எப்போவுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போவாங்க, வருஷத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, மாதத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, வாரத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. இல்லைன்னா போன போக்கில் அப்படியே ஒரு வாழ்க்கை ஸ்டைலில் இருப்பாங்க. இப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு மெய்ப்பெண் வேணும், நம்மளுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வேணும். ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரிடத்துல மட்டும் கிடையாது, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள்னு சொல்லிட்டு ஆண்டோட வார்த்தை சொல்லுது. உங்களுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறப்ப தான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு சபையை உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு உத்தரவாதம் பண்ண காட் பண்ண ஒரு நீங்கள் வாய்ப்பு தரலைன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், நீங்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ, அவரோட வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கனத்தை கொடுக்குறீங்களோ, அந்த ஊழியக்காரனை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் காடை விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனிடத்திலும் நீங்கள் விசுவாசம் வைக்கணும்னு ஆண்டோட வார்த்தை தெளிவாக சொல்லுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ.